வணக்கம் நண்பர்களே. ரயில்வே எக்ஸாம் படிப்புகளுக்கு இங்கிலீஷ் மீடியம், அதாவது இங்கிலீஷ் மீடியம் படிப்புகளுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட புக்ஸு. வந்து அரித்மெட்டிக், அதாவது மேத்ஸ் புக்கு தயாரிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஆஸ் பர் சிலபஸ் படி பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், இது சிலபஸ், இதே சிலபஸ் உங்களுக்கு பாருங்களேன், இது சிலபஸ்ஸு. இதில் வந்து நம்ம சிலபஸ் முடிச்சுட்டு எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 15 ப்ராக்டிஸ் செட் கொடுத்துருக்கோம். இந்த அரித்மெட்டிக்கு தனியாக வந்து 15 ப்ராக்டிஸ் செட்டு. இது வந்து சொல்யூஷனோட கொடுத்துட்டு இங்கே 15 ப்ராக்டிஸ் செட்டு. இப்போ ஒரு நம்பர் சிஸ்டம், ஃபஸ்ட்டு சாப்டர் நம்பர் சிஸ்டம் அண்டு சிம்பிளிஃபிகேஷன், அதோட பேசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேசிக்கெல்லாம் என்ன அப்படின்னு கொடுத்துருவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேசிக்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன, இன்டிஜர்ஸ்னால் என்ன, அப்படி பேசிக்ஸ் கொடுத்துருவாங்க. இது எல்லாமே பேசிக்ஸ் வந்துடும். அதில் எக்ஸாம்பிள் சம்ஸ்னே கொடுத்துருவோம். இங்கே எக்ஸாம்பிள் ஒவ்வொரு டாப்பிக்கும் எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துட்டு பாருங்களேன், இது போல் எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபார்முலா படி இருக்கும், ஃபார்முலா இல்லாமல் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இது டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ், எப்படிலாம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படி கொடுத்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி பிரிக்கிறோம் பாருங்களேன். எப்படி பிரிக்கிறோம்னா ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். அப்போது இந்த சாப்டரில் வந்து ஈஸியான சம்ஸ், அதே ஃபவுண்டேஷன்ஸ், அது தனியாக பிரிச்சுறாங்க. அது இதெல்லாம் சம்ஸ். அது முடிச்சோன்னா மாடரேட் அப்படின்னு பிடிக்கிறாங்க. அதை விட கொஞ்சம் டஃப்பானது ஈஸி, அப்புறம் கொஞ்சம் டஃப், இது மாடரேட் அப்படின்னு பிரிக்கிறாங்க, சம்மை பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து டிஃபிகல்ட்டு, அடுத்த டிஃபிகல்ட்டுன்னு பிடிப்போம், அது டிஃபிகல்ட் அப்படின்னு பிரிப்பாங்க, அதுக்குள்ள சம்ஸு. அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது முன்னாடி கேட்டிருப்பாங்களே, எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படி 4 பார்ட்டாக பிரிச்சுருப்பாங்க. அதுக்குள்ள ஆன்சர் பாருங்க, இங்கேயே சொல்யூஷன் கொடுத்துருவோம். ஃபவுண்டேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ள சொல்யூஷனு பாருங்கள், இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. அடுத்து மாடரேட் பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ள சொல்யூஷன், மாடரேட் பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ள சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து டிஃபிகல்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ள சொல்யூஷனு, டிஃபிகல்ட் சொல்யூஷன் கொடுக்க போகிறாங்களே, இது போல சொல்யூஷன் தான். அடுத்து ப்ரீவியஸ் இயர் பார்த்தோம் இல்லையா, அதுக்குள்ள சொல்யூஷன் இந்த மாதிரி சொல்யூஷன். ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கும் ஃபவுண்டேஷன், அடுத்து மாடரேட், டிஃபிகல்ட் அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அப்படி இருக்கும். பாருங்களேன், இது அடுத்து எல்சிஎம், அதேமாதிரி எல்சிஎம் பேசிக்ஸு. ஸோ இது ஒவ்வொரு சாப்டரும் இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு சாப்டரும் போய் மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குன்னு சொன்னால் மொத்தம் எத்தனை பக்கம் பாருங்களேன். வா நீங்களே, இதெல்லாம் எல்லாமே இப்போ இதில் கொடுத்துருக்காங்களே, ஒவ்வொரு டாப்பிக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம பார்த்தோம்னா 15 மாடல் கொஸ்டின் கொடுக்குறான்னு பார்த்தோம் இல்லையா. மாடல் கொஸ்டின் இங்கே ஆரம்பின்னு பார்ப்போம். டேட்டா இன்டர்பிரேஷனு, மாறுதுங்களே. செட் 1 சொல்யூஷன், வரும் செட் 1 சொல்யூஷன் கொடுக்குறாங்க இல்லையா. நம்ம எத்தனை செட் பார்த்தோம், 15 செட்டும் பார்த்தோம் இல்லையா. நாங்களே 15 ப்ராக்டிஸ் செட்ஸ் பேஸ்ட் ஆன் 15 ப்ராக்டிஸ் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ராக்டிஸ் செட்டு, அதுக்கடுத்து அதோட சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி புக்ஸ் இருக்கும். இந்த புக்ஸு, ஸோ இது நம்மளோட இன்ஸ்டியூட்டோட அட்ரஸ், இது இன்ஸ்டியூட்டோட அட்ரஸ், புரிஞ்சதா. ஸோ இதே வந்து அரித்மெட்டிக் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அரித்மெட்டிக் புக். ஓகே. அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். இப்போ ரீசனிங் புக்ஸு, இந்த ரீசனிங் புக்ஸு, இது சிலபஸ், அனாலஜி, அது இது வெர்பல் நான் வெர்பல் எல்லாமே கொடுத்துருவாங்க, சிலபஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதில் 20 ப்ராக்டிஸ் செட் கொடுத்துருவாங்க பாருங்க. இதில் 20 ப்ராக்டிஸ் செட்ஸ், இதில் 20 ப்ராக்டிஸ் செட்ஸ், வெர்பல் ரீசனிங் இருக்குங்களா இந்த மாதிரி. அப்போ அனாலஜி இருக்கு இல்லையா, அனாலஜி, அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருவோம். தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாச்சு.
அதுக்குள்ளே சொல்யூஷன் அதில் டைப் 1 டைப் 2 எல்லாமே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ் அப்படி கொடுத்துட்டு கீழே ப்ராக்டிஸ் செட்ஸ் அப்படி கொடுத்துருவாங்க. பாருங்கள் இது பண்ணால் ப்ராக்டிஸ் செட்ஸ். ப்ராக்டிஸ் செட்ஸுக்குள்ள சொல்யூஷன் இதெல்லாம் சொல்யூஷன். ப்ராக்டிஸ் செட்ஸில் உள்ள சொல்யூஷன் இதுதான். இதெல்லாம் சொல்யூஷன். ப்ராக்டிஸ் செட்ஸ்க்குள்ள சொல்யூஷன். இதெல்லாம் சொல்யூஷன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் அது மாதிரி ஆட் மேன் அவுட். ஓகே, அது மாதிரி ஒவ்வொரு சாப்டரும் ப்ராக்டிஸ் செட்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஒவ்வொரு சாப்டரும் கொடுத்துருவாங்க. டிஸ்டிங் சொல்யூஷன்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் அப்படி கொடுத்து ஒவ்வொரு சொல்யூஷனும் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு மொத்தம் இந்த மாதிரி பாருங்கள், நான் வெர்பல் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் வெர்பல். மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குங்க நான் டோட்டலாக? மொத்தம் வந்து 349 பக்கம் இருக்குது. இருக்கு 349 பக்கம். டோட்டலாக எத்தனை பக்கம்னா 349 பக்கம் இருக்குது. பாருங்களேன், ப்ராக்டிஸ் மொத்தம் 20 செட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ மொத்தம் 20 செட்டு. இதெல்லாம் ப்ராக்டிஸ் செட்ஸ். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் செட்ஸ் பாருங்களேன். 4வது செட்டு, 3வது செட்டு. மொத்தம் எத்தனை ப்ராக்டிஸ் செட் இருக்குது? 20 ப்ராக்டிஸ் செட் இருக்குது. 20 ப்ராக்டிஸ் செட்டு ஃபுல்லாக. இது வந்து என்னது ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம்னா ரீசனிங் அந்த பார்ட். அப்புறம் அட்வான்ஸ் மேத்ஸ். இப்போ அட்வான்ஸ் மேத்ஸை பொறுத்தவரை இது எல்லா டாப்பிக்கும் ரயில்வேக்கு வராது. நம்மளுக்கு எஸ்எஸ்சி டாபிக்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். எஸ்எஸ்சிக்கு வந்து எல்லாமே இருக்கும். இது எஸ்எஸ்சிக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து ரயில்வேக்ஸ் வந்து ஒன்லி இதில் உங்களுக்கு எது வரும்னாக்கா அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸு, மென்சுரேஷன் ஒரு 3-4 டாபிக் வரும். மீதி டாபிக் நம்மளுக்கு வராது. சரிங்களா? அதில் ப்ராக்டிஸ் செட்ஸ் கொடுக்காமங்களே. அதில் ப்ராக்டிஸ் செட்ஸ் அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் பேஸ்டு. இப்போ இந்த மென்சுரேஷனு பாருங்களேன், மென்சுரேஷனு, அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி இது மாதிரி ரயில்வே கண்டிப்பாக வரும். இது அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாங்க. இதுக்குள்ள ப்ராக்டிஸ் செட்ஸ் பேஸ்ட் ஆன் இதுக்குள்ள ப்ராக்டிஸ் செட்ஸ். இது எத்தனை செல்ல 15 ப்ராக்டிஸ் செட்டு, 5 ப்ராக்டிஸ் செட்ஸு டயர் 2ன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலாக அது எஸ்எஸ்சிக்கு உள்ளது. எஸ்எஸ்சி நம்மளுக்கும் சேம் சிலபஸ். எஸ்எஸ்சி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ரயில்வேஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து பேஸ். இது வந்து அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். இதுலேயுமே ப்ராக்டிஸ் செட்டு, சொல்யூஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒரு டாபிக்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதோடைய பேசிக்ஸ் கொடுத்துருவாங்க. பாருங்களேன், லைன், ஆங்கிள், ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னா அதுக்கு பேசிக்ஸ் கொடுத்துருவாங்க. அது என்னென்ன லைனா என்ன, ட்ரையாங்கிள் என்ன அப்படி கொடுத்து எல்லாமே பேசிக்ஸ் அப்படி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம முதல் பார்த்தோம்ல மேத்ஸில் ஃபவுண்டேஷனு, மாடரேட்டு, டிஃபிகல்ட்டு அதே பேஸ் தான். இதுங்களேன், இப்போ ஃபவுண்டேஷன் இருக்கா, இது ஃபவுண்டேஷன்ஸ். அடுத்து வந்து மாடரேட். வாங்களேன், அடுத்து வந்து மாடரேட்டு. அடுத்து வந்து டிஃபிகல்ட்டு. அடுத்து வந்து டிஃபிகல்ட்டு. ஸோ அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொல்யூஷன் ஃபார் ஃபவுண்டேஷன்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. ஸோ மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால், டோட்டலாக இந்த புக்கோட பக்கம் எத்தனை அப்படின்னு சொன்னால் 419 பக்கம் இருக்குது. மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குது பாருங்களேன், 419 பக்கம் இருக்குது இது. ஸோ இது நம்ம எய்ம் இன்ஸ்டியூட், எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட்டு. ஸோ இது வந்து அட்வான்ஸ் மேத்ஸ். அடுத்து வந்து ஜிகே 1, ஜிகே 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னது, ஜிகே பார்ட் 1. பார்ட் 1 தானே இது? எஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸோ பார்ட் 1 ஜென்ரல் ரைட். ஸோ இது வந்து பார்ட் 2 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. தனியாக சயின்ஸ்க்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. இது பாருங்களேன், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி பாருங்கள், ஃபிசிக்ஸ் பார்ட். இது வந்து பயாலஜி கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபிசிக்ஸ் செக்ஷன் 1 அப்படின்னு சொல்லி மொதல் என்ன சொல்லுவாங்க, ரெஸ்ட் ஆஃப் மோஷன், இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக ப்ரீஃபாக வந்து ஒவ்வொன்றுலையும் என்னென்ன கொடுத்துட்டு அப்புறம் அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தனியாக கொடுத்து இது கூட ப்ரீஃபாக கொடுத்துருது. ஓகே, ப்ரீஃபாக கொடுத்தாங்களா, கொடுத்துட்டு இது கூட அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். ஸோ சாப்டர் வைஸாக ப்ரீஃபாக கொடுத்துட்டு அப்புறம் ஃபிசிக்ஸ் மல்டிபிள் சாய்ஸ், ஃபிசிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஃபிசிக்ஸ் தனியாக கொடுத்துருவாங்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்.
அதே மாதிரி கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி பயாலஜி. முதல்ல ப்ரீஃபாக கொடுத்துட்டா ஒவ்வொன்றுக்கும் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் கொடுத்துறாங்க. அப்போ டோட்டலாக எத்தனை பக்கம் இருக்குன்னு சொன்னால் 241 பக்கம் இருக்குது. மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குது? 241 பக்கம். புரிஞ்சுதா? 241 பக்கம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்போ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அப்ஜெக்டிவ் கொடுத்துறாங்க. இது வந்து என்னன்னாக்க சயின்ஸ் அப்படின்னா. அடுத்து என்னன்னாக்க பார்ட் 1 வந்து என்ன சொன்னாக்க என்ன பார்ட் 1 ஜென்ரல் அவேர்னஸ். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிலபஸ் என்னன்னாக்க டீட்டெயிலாகவே இருக்கும். இந்த பாருங்களேன், ஹிஸ்ட்ரி, ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜியோகிரஃபி, அப்புறம் பாலிட்டி, அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க எக்கனாமிக்ஸு, ட்ரெடிஷ்னல், ஜென்ரல் நாலேஜ், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ செக்ஷன் வந்து ஏ வந்து ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து முதல் இந்த மாதிரி டிஸ்கிரிப்டாக கொடுக்குறாங்க. டிஸ்கிரிப்டிவாக கொடுத்துட்டு ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொன்றுக்கும் அப்ஜெக்டிவ். இவங்களே மாடர்ன் இந்தியாவுக்கு அப்ஜெக்டிவ், ஆன்ஷியன்ட் இந்தியாவுக்கு அப்ஜெக்டிவ், ஒவ்வொரு ஹிஸ்ட்ரிக்குமே அப்ஜெக்டிவ். அப்போ ப்ரீஃபாக கொடுத்துட்டு ஒவ்வொன்றுக்கும் அப்ஜெக்டிவ் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக இது எத்தனை பக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 464 பக்கம் இருக்குது. ஸோ டோட்டலாக 464 பக்கம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தம் 5 புக்கு வரும். புரிஞ்சுதா? மொத்தம் 5 புக்கு வரும். ஸோ இதனுடைய காஸ்ட் வந்து எவ்வளோனா 3500, 3500 ரூபா ப்ளஸ்ஸு 200 ரூபா கொரியர் சார்ஜ் தருவாங்க. ஸோ டோட்டலாக 3700 ரூபா வரும். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். எதுனா 8940001375. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் அனுப்புனா போதும். வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு புக்கு வேணும், இங்கிலீஷ் மீடியம் புக்கு வேணும்னு சொல்லி உங்கள் அட்ரஸு, ஃபோன் நம்பரோட எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் இம்மிடியேட்டாக ஒரு அக்கௌண்ட் அனுப்புவோம். அந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு திருப்பி அந்த ஸ்லிப்பை வந்து எங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஃபோன் பண்ணி சொல்லணும். பே பண்ணி சொன்னால் நாங்கள் செக் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக உங்களுக்கு வித்தின் 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு அனுப்பிடுவோம். புரிஞ்சுதா? ஸோ இதே இங்கிலீஷ் மீடியம் கண்டிப்பாக இதை மட்டும் படித்தா போதும். இதையும் நம்ம யூடியூப் இருக்குல்லையே அதையும் ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். வேலை கண்டிப்பாக உண்டு நண்பர்களே. நன்றி, வணக்கம்.